கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தடுத்து வைக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன தெரிவித்த கருத்தை அடுத்து சபையில் இன்று கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் சபை நடவடிக்கைகள் இன்று காலை 9:30 அளவில் ஆரம்பமாகின. பாராளுமன்ற அனுமதியுடன் அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சீட்டின் மூலம் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இத்தாலி செல்வதற்கு முற்பட்ட போது நேற்றிரவு விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக இதன்போது தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டினார். இத்தகைய நிலைமை நாளை சபாநாயகர் அல்லது பிரதமருக்கு கூட நேரலாம் எனவும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். இதன்போது சபையில் உறுப்பினர்களிடையே பலத்த கோஷங்கள் எழுந்தன. இதன்போது சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் குறுக்கிட்டதுடன் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விமல் வீரவன்ச தடுத்து நிறுத்தப்பட்டார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என சபை முதல்வர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் அது குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதுடன் உடனடியாக சம்பவம் தொடர்பில் தேடி பார்க்குமாறு சபாநாயகர் கேட்டுக் கொண்டார். இதன் பின்னர் கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விமல் வீரவன்ச விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாக சபையில் குறிப்பிட்டார். இதேவேளை 2016 ஆண்டிற்கான வருமானங்கள் மற்றும் செலவினங்களை உள்ளடக்கிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்லவினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தவிர ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மீதான பிரேரணை தொடர்பில் இன்றும் பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்று வருகிறது.